Hello viewers, welcome to Homemaking with Vaishu. இன்னைக்கு நம்ம வீடியோல ஹாட் சாக்லேட் எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். பொதுவா கிறிஸ்மஸ் நியூ இயர்ங்கிற சீசன் வந்தாலே சாக்லேட்ஸ் தான் நமக்கு ஞாபகம் வரும். நல்ல குளிரா இருக்கிறப்ப ஏதாவது சூடா சாப்பிட்டாலே நல்லா இருக்கும். அதுவே நல்லா க்ரீமியான ஒரு ஹாட் சாக்லேட் குடிச்சுக்கிட்டே சோஃபால உட்காந்துக்கிட்டு நல்லா இருக்க போத்திக்கிட்டு ஒவ்வொரு சிப்பா குடிச்சுக்கிட்டே டிவி பார்க்குற சுகமே தனிதான். வாங்க ஹாட் சாக்லேட் வீட்லயே எப்படி சிம்பிளா பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹாட் சாக்லேட் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு நான் லிஸ்டா கொடுத்துருக்கேன். அதே மாதிரி செய்யும் போதும் நான் எவ்வளோ குவான்டிட்டி போடுறேன் அப்படிங்கறதையும் நான் சொல்லிட்டே செய்யறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டாம். இப்போ இதுல 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதோடையே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கொக்கோ பவுடர் சேர்த்துக்க போறோம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதோட 1 கப் அளவுக்கு பால் சேர்க்க போறோம். பட் ஆனா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் சேர்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஞ்சமா விட்டுட்டு இதெல்லாம் கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பேலன்ஸ் பால் சேர்க்கலாம். நீங்க பாக்கி பால் விடும் போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் பாக்கி வச்சுட்டு நீங்க மிச்ச பால் எல்லாம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். இது ஃபுல்லாவே லோ ஃப்ளேம்ல நல்லா பாயில் ஆனாதான் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ஸோ ஃபுல்லாவே லோ ஃப்ளேம்ல தான் வச்சுக்க போறோம். இப்போ இந்த பால் லோ ஃப்ளேம்ல நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம வந்து ஒரு 3 ஐட்டம்ஸ் ரெடி பண்ணி வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு 4 பீஸ் அளவுக்கு நான் சாக்லேட் சேர்த்துக்க போறேன். இது பாத்தீங்கன்னா நீங்க துருவினீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் வரும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம சாக்லேட் எடுத்துக்க போறோம். இதை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இது நம்ம ரெகுலர் டெய்ரி மில்க் மாதிரி ஸ்வீட் மில்க் சாக்லேட். ஸோ இதுலேயே சுகர் இருக்கும் அப்படிங்கறனால தான் நான் 1.5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது சாக்லேட் டார்க் சாக்லேட் சேர்க்குறதா இருந்தீங்கன்னா முன்னாடி 2 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி நீங்கள் வந்து சுகர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம சாக்லேட்டை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது நம்ம வந்து ஹாட் சாக்லேட்டில் போடுறப்ப ரொம்ப சாக்லேட்டியாக ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்து போட போகிறது வந்து நம்ம இந்த பாக்கி 2 டேபிள் ஸ்பூன் பால் வச்சோம் இல்லையா, அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளோர் சேர்த்துட்டு இதை கரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு திக்கனிங் ஏஜென்ட் மாதிரி. ஸோ இதை நம்ம ஹாட் சாக்லேட்டில் போட்டு கலக்கும் போது நல்லா ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வரும். ஸோ நம்ம இந்த சாக்லேட் அண்ட் இந்த கார்ன்ஃப்ளோர் ஸ்லரி போடுறப்போ நல்லா ஒரு க்ரீமி சாக்லேட்டி ஃப்ளேவர் வரும் நம்ம ஹாட் சாக்லேட்டுக்கு. அதுக்கு தான் சேர்க்குறோம். நம்ம அடுத்தது கடைசியாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக விப் க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்னா நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி க்ரீம் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா லிக்விடாக இருக்குது. இப்போ நம்ம இதை கண்டினியூஸாக விஸ்க் பண்ண போகிறோம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் கண்டினியூஸாக விஸ்க் பண்ண போகிறோம். இது நம்ம எந்த அளவுக்கு விஸ்க் பண்ணோம்னா இப்போ நம்ம விஸ்க் பண்ண இது கொஞ்சம் திக்காகிக்கிட்டே வரும். ஸோ அப்படி திக்காகி நம்ம எந்த பாத்திரத்தில் பண்ணுறோமோ அதை கவுத்தோன்னா அது வந்து கீழே விழக்கூடாது. அந்த அளவுக்கு அது நுரைச்சி விப்பாகி நல்லா வரணும். ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போ ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த க்ரீமை நான் வந்து கண்டினியூஸாக விஸ்க் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு திக்காக இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அந்த டாப் லேயர் கொஞ்சம் நல்லா சுகரியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இது சும்மா ஒரு பேருக்கு தான் கொஞ்சோண்டு சேர்க்குறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா 1 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது சேர்த்துட்டு இதையும் நல்லா விஸ்க் பண்ணுறேன். நம்ம இப்படி கண்டினியூஸாக விஸ்க் பண்ணி இப்போ பாருங்கள் இந்த மாதிரி டெக்ஸ்சர் வரப்போ, அதாவது மேலே வந்து அது இப்படி தூக்கிட்டு நிற்கும். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்சர் வரணும். அண்ட் இதை கவுத்தா நமக்கு அது வந்து கீழே விழக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம கண்டினியூஸாக விஸ்க் பண்ணிக்கிட்டே இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹாட் சாக்லேட் வந்து நல்லா கொதிச்சு நுரைச்சி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட் சேர்த்துக்கலாம். இந்த சாக்லேட் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகட்டும்.
இது மெல்ட் ஆனோன்னே நம்ம வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த தண்ணியை இதில் சேர்த்துடலாம். அந்த பால் இதில் சேர்த்துடலாம். இப்போ அதை சேர்த்த உடனே நீங்கள் கண்டினியூஸாக கலரணும். கை எடுத்தால் ஒரு மாதிரி அங்கங்கே வந்து கட்டி ஆகிடும். ஸோ அதனால் கண்டினியூஸாக கலரிட்டே இருங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி விஸ்க் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப லைட்டாக உங்களுக்கு அந்த பால் கொஞ்சம் திக்காகிறது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்கானுமோ அந்த அளவுக்கு வரைக்கும் நீங்கள் அடுப்பில் வச்சுருக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து தேவையான திக்னஸ் வந்ததுக்கப்புறமா இப்போ நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். நம்மளோட எம்மியான ஹாட் சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் தான் ஃபுல் கேக்கே இருக்குது. வாங்க அதை நம்ம வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணி டெக்கரேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஹாட் சாக்லேட்டை எப்படி இன்னும் சிறப்பாக நிறைய டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் இதுக்கு நம்ம விப்ட் க்ரீம் பண்ணது வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 4 மார்ஷ்மெல்லோ எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சும்மா மேலே தூவி விடுறதுக்காக வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம ஹாட் சாக்லேட் ரெடியாக இருக்குது. இப்போது ஒரு கப்பில் இல்லை நீங்கள் எந்த இதில் குடிக்க போகிறீங்களோ அதில் நம்ம ஹாட் சாக்லேட்டை ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நம்ம க்ரீம் சேர்த்துக்கலாம். இப்போ இது மேலேயே நம்ம இந்த மார்ஷ்மெல்லோவை டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம். உள்ளேயும் ஒரு மார்ஷ்மெல்லோ போட்டுக்கலாம். இப்போ இது மேலே இந்த ஸ்ட்ரெயினரில் வச்சுருந்த இந்த கொக்கோ பவுடரை மைல்டாக மேலே தூவி விட்டுக்கலாம். வாவ், நம்மளுடைய ஹாட் சாக்லேட் அமேசிங்காக ரெடி ஆயிருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படி லேயர் மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு ஹாட் டல்கோனா மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய வின்டரை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் எப்போ வீடியோ போட்டாலும் டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம். டேக் கேர். Bye-bye.